பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தர் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் கூட ஒரு அழகான வார்த்தையை பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லி. அவர்கிட்ட மன்னிப்பு பெறாமல் இந்த பூமியில் நம்மளால் ரிலாக்ஸாகவே வாழ முடியாது. ஏசப்பட்ட மன்னிப்பு பெறாமல் சந்தோஷமே வாழ முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட மனிதர்களையும் அவரால் மன்னிக்க முடியும். துன்மார்க்கரையும் அவர் மன்னிக்க முடியும். எப்போ தெரியுங்களா? ஏசப்பட்ட வரும்போது தான். அந்த சகைன்ற ஒரு மனுஷன் அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏசப்பா போல் ஏசப்பா இருக்கிறதுக்கு அந்த மனுஷன் தேடி வந்தார். அதங்க பாருங்கள், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமாக்கிற தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் சொல்லி பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட திரும்பினா கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். துன்மார்க்கமாய் வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாம் கூட ஒரு காலத்தில் துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தோம், அக்கிரமக்காரர்களாய் வாழ்ந்தோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் உலகத்தின் பாவ இச்சைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தங்களுக்கும் இயக்கங்களுக்கும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அதன் வழியில் ஓடிக்கொண்டிருந்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமான ஒரு ஃபங்க்ஷன், விக்கிரக ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த போல் நம்மை மாற்றிக்கொண்டோம். கோயில் கோலங்களாய் சுற்றினோம். உலக பாவங்கள் எவ்வளவு இருந்ததோ அதில் முடிந்த அளவிற்கு தடை பண்ணாமல் அதுக்கு உடன்பட்டு கொண்டிருந்தோம். இவை எல்லாவற்றையும் எப்படி மன்னித்தார்? அவருடைய சமூகத்தில் நாம் வந்து சேர்ந்ததுனால் தானே. அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்று நம்மை பார்த்து பேசுகிறார். அந்த தெய்வம் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அதனால் துன்மார்க்கமாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவங்கள அவர் மன்னிப்பார். அக்கிரமக்காரனாக இருக்கிற நினைவுகளை கூட கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு திரும்பணுமா. யாராக இருந்தாலும் துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள் அந்த துன்மார்க்கத்தை விட்டு திரும்பணும். அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பணும். துன்மார்க்கமும் அக்கிரமமும் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் துன்மார்க்கன்காரன் கர்த்தருக்கு பிடிக்கும், அக்கிரமக்காரன் கர்த்தருக்கு பிடிக்கும், பாவி கர்த்தருக்கு பிடிக்கும். ஒரு விஷயம், பாவத்தை தான் அவருக்கு பிடிக்காது, துன்மார்க்கத்தை தான் அவருக்கு பிடிக்காது, அக்கிரமம் தான் அவருக்கு பிடிக்காது. அதை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர்களை உடனடியாக கர்த்தருக்கு பிடித்து விடும். எத்தனை பேருக்கு பிடிக்குதுங்க அந்த வார்த்தை? துன்மார்க்கனை தான் கர்த்தர் பிடிக்கும், அக்கிரமக்காரனை கர்த்தர் பிடிக்கும். ஆனால் அதுக்கு என்ன வழியை சொல்கிற தெரியுங்களா? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு வந்துடணும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவணும் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். மனது உருக்கம் கிடைக்கணும். ஆண்டவற்றிலிருந்து நமக்கு மனது உருக்கம் கிடைக்கணும். நான் அதிகமாக ஆண்டவற்றை மன்றாடி கொண்டிருப்பது அதுதான். மனது உருக்கத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக மன்றாடும்போது அந்த மன்றாட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்க கிருபை செய்வீராக, எனக்கும் அந்த மனதுருக்கத்தினால் நிரப்புவீராக என்று சொல்லி நானும் ஆண்டவற்றை மன்றாடி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்று பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தெய்வம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தெய்வம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை அடைய அற்புதமான வாசலாக மாற ஆயத்தமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். அவர் அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு திரும்பும்போது தான் மன்னிப்பை பெற முடியும். நாம் மன்னிப்பை பெற்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள்.
ரிலாக்ஸாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.